இவற்றை பார்த்த உடனே நம்ம கவனத்தை ஈர்க்கிறது இதோட மூக்கு தான். குறிப்பா ஆண் ப்ரோபோசிஸ் குரங்குடைய மூக்கு பெருசாவும் ஒரு குமிழ் போலவும் இருக்கும். பெண் ப்ரோபோசிஸ் குரங்குகளுக்கு மூக்கு சற்று சின்னதாகவும் மூக்கோட நுனி கொஞ்சம் மேல் நோக்கி வளைஞ்சது போலவும் இருக்கும். ஆண் ப்ரோபோசிஸ் குரங்கோட இந்த மூக்கு வெறுமன கவர்ச்சியான தோற்றத்துக்கு மட்டும் இல்லைங்க, இவற்றோட தொடர்பு மற்றும் இனச்சேர்க்கைக்கு இது முக்கியமான பங்கு அளிக்குதுன்னு உயிரியலாளர்கள் நம்புறாங்க. இது ஒரு எதிரொலிக்கிற அறையா செயல்பட்டு இவற்றோட அழைப்புகளை பெருக்கி மற்ற ஆண்களுக்கு எச்சரிக்கை எழுப்பவும் அல்லது சாத்தியமான துணைகளோட கவனத்தை ஈர்க்கவும் ரொம்பவும் உதவுது. எவ்வளவுக்கு எவ்வளவு மூக்கு பெருசா இருக்கோ அவ்வளவுக்கு அதிகமான சத்தத்தை எழுப்ப முடியும். மூக்கின் அளவே ஒரு ஆண் ப்ரோபோசிஸ் குரங்கோடைய ஆரோக்கியத்தையும் மரபணு ரீதியான வலிமையையும் உணர்த்தும். மொத்தத்துல ஆண் ப்ரோபோசிஸ் குரங்குக்கு தன்னோட மூக்கு ரொம்பவே முக்கியம். ஒரு கோமாளித்தனமான தோற்றத்துல இருந்தாலும் ப்ரோபோசிஸ் குரங்குகள் சமூகமா கூடி வாழும். மேலும் இவை ரொம்பவே புத்திசாலித்தனமான விலங்குகளாகவும் இருக்கு. இவை பொதுவா வெவ்வேறு அளவுல குழுக்களா வாழ்றதோட அவற்றுக்கிடையே இருக்கிற பிணைப்புகளும் ரொம்பவே வலுவா இருக்கு. உணவை பகிர்ந்து உண்றது போன்ற சிறப்பான குணங்களை கொண்டு இருக்கு. ப்ரோபோசிஸ் குரங்குகள் முதன்மையா தாவரங்களையே உண்ணுது. இவற்றோட உணவுல குறிப்பா இலைகள், விதைகள் மற்றும் பழங்களை சாப்பிடுது. இவற்றோட வித்தியாசமான வயிறமைப்பு கடினமான நார்ச்சத்துள்ள இலைகளை கூட எளிதா ஜீரணிக்க கூடியது. இது போன்ற இலைகளை பல விலங்குகளால எளிதா உட்கொள்ள முடியாதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இவை சதுப்பு நிலக்காடுகள் மற்றும் கடலோர பகுதிகளோட ஒரு தனித்துவமான உறவை கொண்டிருக்கு. அங்க பொதுவா எளிதில் ஜீரணிக்க முடியாத இலைகளை அடிக்கடி சாப்பிட்றதோட அது இவைகளுக்கு எளிதான ஒன்னாவே மாறி போயிடுச்சு. இந்த தாவர பொருட்கள் மூலமா இவையோட உணவு சமப்படுத்தப்பட்டு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துகளுமே கிடைக்குது. இந்த பகுதிகள் இவைக்கு வெறும் உணவை மட்டும் தரல, வேட்டையாடுறவங்க கிட்ட இருந்து பாதுகாப்பான புகலிடமாகவும் திகழுது. சுமார் 166 நாட்கள் கர்ப்ப காலத்துக்கு பிறகு குட்டிகள் பிறக்குது. மேலும் பெரிய குழுவுல சேர தயாராகும் வர தாய் குழந்தைய பராமரிக்குது. இந்த காலகட்டத்துல குட்டிகள் தன்னை சுற்றியுள்ள பெரியவர்களிடமிருந்து உயிர் வாழ்ற திறன்களை கத்துக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க.